ஆன்லைன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான நேயர்களுக்கு எங்களுடைய சினி உலகம் சார்பாக ஒரு ஸ்பெஷல் வணக்கம் யா. இந்த ஷோ என்ன தெரியுமா? கேட்டவுன் ஜங்ஷன். கேட்டவுன் ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னு நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு இல்லையா, சினி உலகம் ஃபேஸ்புக் பேஜ், அதுல வந்து நாங்க சில கேள்விகள் கேட்போம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு, அவருடைய மாஸ் படம் என்ன, அவர் கூட எந்த ஹீரோயின் நடிச்சா நல்லா இருக்கும், இல்ல ஹீரோயின் யாரு, கியூட்டான ஸ்மைல் யாருக்கு அப்படின்ட்டு சில கேள்விகள் கேட்போம் தமிழ் சினிமால இருந்து. அந்த கேள்விக்கு நீங்க போடுற ஆன்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நிறைய ஆன்சர் போடுவீங்க. அதுல பெஸ்ட் நீங்க சஜஷன் பண்றதுல இருந்து பெஸ்ட் எடுத்து ஒரு வீடியோவா ரெடி பண்ணி பிரசன்ட் பண்றதுதான் இந்த கேட்டவுன் ஜங்ஷன். இன்னைக்கு கேட்டவுன் ஜங்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்கள் பெரிதும் விரும்பும் இளைய தளபதி விஜய் அவர்களின் மாஸ் படம் எது அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு கேள்வி போட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து விஜயோட மாஸ் படம் இதுதான், அதுக்கு ரீசன் இதுதான் அப்படிங்கிற பதில போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு பதிலையுமே அவ்வளோ டீட்டெயில் வச்சிருந்தாங்க இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள். அதுல பெஸ்ட் 5 படத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இளைய தளபதி விஜய் அப்படின்ட்டு பேர் சொல்லும் போதோ கேட்கும் போதோ ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதோ அவருக்காக ரசிகர்கள் இப்படி கத்துறாங்க, அந்த எனர்ஜியை நம்ம பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? வெற்றி தோல்வி வரும் போகும், ஆனால் முயற்சி மட்டுமே என்றைக்குமே இருக்கும்ட்டு அவர் ஒரு மந்திரத்தை வச்சுட்டு அது மூலமாக செயல்பட்டு தான் காரணம். அதே மாதிரி அவருடைய கேரியரில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 வெற்றி படங்கள் 2 தோல்வி படங்கள் அப்படின்ட்டு மாறி மாறி இருக்கும். இதெல்லாம் தாண்டி மாஸ் மெகா ஹிட் ஆன படங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எது தெரியுமா? இந்த ஏரியா அந்த ஏரியா, இந்த இடம் அந்த இடம், எங்கேயும் எனக்கு பயம் இல்லைடா, எல்லா ஏரியாலும் நான் கில்லிடா அப்படின்ட்டு டைலாக், அந்த பஞ்ச் டைலாக் ஓப்பனிங்கில் வரும். அது மிகப்பெரிய அளவுக்கு கவனிக்க வச்சது. மல்டி லாங்குவேஜ் படம் அப்படின்னா அதை நம்ம சொல்லலாம். தெலுங்குல இருந்து வந்தா கூட தெலுங்கை விட அதிகமாக பீட் பண்ணி தமிழில் கெத்து பண்ண படம் அப்படின்னா கில்லி சொல்லுவோம். பாக்ஸ் ஆஃபீஸில் 50 கோடி ரூபாய் என்னால் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்ட்டு இளைய தளபதி சோலோவா வின் பண்ண படமும் அதுதான். ஒரு தடவை முடிவு பண்ணா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சிம்பிளான டைலாக்கே மாஸ் டைலாக்கா மாற்ற முடியும் அப்படின்னா அது இளைய தளபதி விஜய் அவர்களால் தான் முடியும். அதுவும் போக்கிரி படத்தில் அது நடந்தது. பிரபுதேவா அவர்கள் நடனம் அப்படின்றது பயங்கரமான ஒரு விஷயம். அதை தாண்டி டைரக்ஷனையும் வந்து பட்டையை கலப்ப முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு படம் போக்கிரி. ஸோ இந்த படத்தில் வர டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியான டைலாக், அது மட்டும் இல்லாமல் மாசான டைலாக்கும் கூட. இளைய தளபதி விஜய் அவர்களால் காமெடி மட்டும் இல்லாமல் டான்ஸ் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மாஸ் படங்களையும் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு தடவை ரசிகர்களுக்கு ப்ரூவ் பண்ண படம் தான் இந்த போக்கிரி. ஒரு இந்தியன் ஆர்மி மேனா ஸ்லீப்பர் செல்ல தும்சம் பண்ண படம் இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டேரக்டரை கஜினிக்கு அடுத்தபடியாக துப்பாக்கி, ஹாலிடேஸ் அப்படிங்கிற இந்த படத்தின் மூலமாக நார்த்தில் மிகப்பெரிய டேரக்டர் அப்படின்னு அங்கீகரித்த படமும் இதுதான். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற இந்த சாதாரண டைலாக்கை அடுத்த 5 வருஷத்துக்கு இதுதான் தமிழ் சினிமாவில் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல வச்ச படமும் இதுதான். எஸ், துப்பாக்கி படத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி விஜய் ஒரு நல்ல சிங்கர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி சூப்பரான அல்டிமேட் சிங்கர் அப்படிங்கிறத கூகுள் சாங் மூலமாக நிரூபிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கி படம் அப்படிங்கிற வந்ததுக்கு அப்புறம் விஜயோட ஹேட்டர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த ஹேட்டர்ஸ் கூட லைக் பண்ற ஒரு படம் இது. சூப்பரான படம், விஜயோட சூப்பரான படம் அப்படின்னு எல்லாரையும் பேச வச்ச படம்னா துப்பாக்கி. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பிடணும்னு ஞாபகம் வர நமக்கு அதை விவசாயம் பண்றது விவசாயிங்க ஞாபகம் வருதா அப்படின்ட்டு ஒரு சூப்பரான டைலாக், சென்டிமெண்டான டைலாக். விவசாயிகளையும் கார்ப்பரேட் கம்பெனிகளோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொன்ன படம். ஆக்சுவலாக விஜயோட படங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வர்றதுண்டு, டைட்டில் இருந்து டயலாக்ல இருந்து எல்லாமே. ஆனால் இப்படி ஒரு மாஸ் இடத்துல இருக்க ஒரு விஜய் அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தில் பண்ணி இந்த இஷ்யூவை எடுத்து காட்டணும் அப்படின்ட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ண விதமாக வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கத்தி அப்படிங்கிற இந்த படம் இது வரைக்கும் பண்ண விஜய் படங்கள்லேயே வந்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டான படம் இது சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரீஜனல், அதாவது நம்மளுடைய டொமஸ்டிக் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே 100 கோடி வசூல் செஞ்ச படமும் இதுதான். இந்த படத்துடைய தீம் மியூசிக்ல இருந்து போஸ்டர் வரைக்கும் எல்லாமே ஹிட். இவங்க கையாண்ட விதமும் சம ஹிட். இதில் ஜீவானந்தம்ன்ற கேரக்டர் இது வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத, அந்த பேரை கூட மறக்க முடியாத ஒரு கேரக்டர். இது வரைக்கும் நம்ம 4 விஜய் படத்தை பார்த்தாச்சு. 5வது விஜய் படம் எது அப்படின்ட்டு விஜயுடைய ரசிகர்களாக இருந்தாலும் வெறியர்களாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் காமன் ஆடியன்ஸ் கூட இந்த 5வது படம் எதுவாக இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். எஸ், நீங்கள் எல்லாரும் யோசிச்சு கெஸ் பண்ணது கரெக்டு தான். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கபாலிக்கு முன்னாடி வரைக்கும் அதிகபட்சம் லைக் வாங்குறது இந்த படத்தோட டீசர் தான். அது மட்டும் இல்லாமல் 5.48 பில்லியன் வியூஸ் வந்ததும் இந்த படத்துடைய டீசருக்கு தான். ஆக்சுவலாக இது தெரி அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக விஜயகுமார் IPS அப்படிங்கிற அந்த ரோல் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஜோசப் குர்வில்லா அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பார்த்துக்கிற ரோல் ஆகட்டும், ரெண்டுத்தையும் ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்டோரியை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி. இது அட்லி ரொம்ப அழகாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு சமுதாயத்தில் பையனை, அதாவது ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாசுக்காக, அதே நேரத்தில் நிறைய ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் வச்சு சொன்ன படம் தான் இந்த தெரி படம் வரும்பொழுது இந்த
படம் ஏதோ ஒரு லெவலுக்கு போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஹேட்டர்ஸ், விஜயோட ஹேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சில பேராலையும் அங்கீகரிக்கப்பட்டு ரசிக்கப்பட்ட ஒரு படமாக இந்த தெறி இருந்தது. இவ்வளோ நேரம் நான் சொன்ன படங்கள் எல்லாமே நீங்கள், அதாவது ரசிகர்களாகிய நீங்கள் சூஸ் பண்ண படங்கள் தான். அதை தாண்டி வந்து இந்த படங்கள் ஏன் ஹைலைட் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, நம்ம போஸ்ட் போடும்போது அதில் வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வந்து நிறைய போஸ்ட் பண்ணாங்க. அதில் பெஸ்ட் 5 மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், பார்க்கலாம். சத்யபிரியன் விஜயராமன் அப்படிங்கிற ஒரு ரசிகர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, கில்லி இந்த படம் வந்து தெலுங்கு பட ரீமேக் என்று சொன்னாங்க. நான் இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, கர்நாடகம் மற்ற மொழியிலையும் பார்த்துருக்கேன். ஆனால் எதுலேயுமே தமிழ் கில்லி மாதிரி மாஸ் இல்லவே இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார், இவர் வந்து அஜித்குமார் ரசிகரா என்னன்னு தெரியல, இருந்தாலும் வந்து மை ஃபேவரட் மூவி ஃபார் போக்கிரி அண்ட் கில்லி, இந்த 2 படங்களுக்கும் இருக்க மாஸ் இது வரைக்கும் வேற எந்த படத்துக்கும் இல்லாத மாதிரி ஒரு பெரிய மாசா இருந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ரோஷன் ரோக்ஸ் அப்படிங்கிறவர், கத்தி இஸ் த பெஸ்ட் மூவி ஐ சா பிகாஸ் த இந்தியன் சினிமா ஹூவர் த ஆக்டர்ஸ் மைட் பி டே ஷோர்லி ஃபியர் டு ஸ்பீக் த கிளைமேக்ஸ் ஸ்பீச் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பற்றின விளக்கம் ஏன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளோரி வின்சி அப்படிங்கிறவங்க திருப்பாச்சி மூவி இஸ் பெஸ்ட் மூவி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது ஏன் போட்டாங்கன்னு தெரியல, இருந்தாலும் திருப்பாச்சியும் நம்ம எல்லாரும் லைக் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி பவானி ராஜன் செல்வகுமார் அப்படிங்கிறவர், துப்பாக்கி இஸ் எ நைஸ் ஆக்ஷன் மூவி அண்ட் விஜய் சடன்லி சேஞ்ச் தி ஸ்மைல் face together a mass look every time Vijay did very well for his action sequence we love bro அப்படின்னு போட்டு முடிச்சிருக்காரு. இது வரைக்கும் டாப் 5 கமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். விஜயோட 5 மாஸ் படங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்த கேட்டோன் ஜங்ஷன்ல வேற ஒரு செலிபிரிட்டியோட இன்ஃபர்மேஷனோட கமெண்ட்ஸோட உங்களை நான் மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினி உலகம் எனி டைம் சினிமா. எங்கே இன்னொரு நடிகரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன சொல்றேன், என் கூட இருக்கிற நடிகரை பார்த்து இன்ஸ்பயர் எந்த தப்புமே இல்லை சார். Sonu has looked super duper handsome in this film.